நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு அருகே பள்ளி பகுதியில் அதிவேகமாக வந்து இடிப்பது போல் வந்த காரை இயக்கி வந்தவர்களை மாணவர்கள் தாக்கும் வீடியோ வெளியாகியுள்ளது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலா. பாலா, வணக்கம். அங்கு என்ன நடந்தது, முழு விவரம்? வணக்கம் பிரியங்கா. விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு அருகே அரசு பள்ளி மாணவர்கள் பள்ளி அருகே அதிவேகமாக காரில் வந்தவர்களை தாக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. அரசு பள்ளி மாணவர்களுக்கு சமூக அக்கறைக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என கோரிக்கையும் பொதுமக்களில் எழுந்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் சிறுவில்லிபுத்தூர் அருகே வத்திராயிருப்பு தாலுகாவில் உள்ள மகாராஜாபுரம் பகுதியில் அரசு மேல்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் 700க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் பள்ளிக்கு கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக காலையில் அரசு பள்ளி மாணவ மாணவிகள் பள்ளி அருகே நடந்து சென்று கொண்டிருந்தனர். அப்போது பள்ளியின் அருகே உள்ள சாலையில் ஒரு காரில் இருவர் வந்துள்ளனர். அப்போது அந்த கார் அதிவேகமாக வந்ததாகவும் சாலையில் மாணவர்கள் நடந்து சென்ற போது கார் மாணவர்களை நோக்கி இடிப்பது போல் வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் நடந்து பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த மாணவர் ஒருவர் காரில் வந்தவர்களை ஆபாசமாக பேசியதாகவும், காரில் இருந்த ஒரு நபர் அந்த மாணவரை திடீரென இறங்கி கன்னத்தில் அறைந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அந்த மாணவர் அவருடன் சேர்ந்து படிக்கும் சக மாணவர்களிடம் தெரிவித்த நிலையில் மாணவர்கள் ஒன்று கூடி காரில் வந்தவரை தகாத வார்த்தைகளால் பேசி சரமாரியாக தாக்கியுள்ளனர். பின்னர் அருகே இருந்தவர்கள் சண்டையை விலக்கிவிட்டு சமாதானமாக பேசி அனுப்பியதாக கூறப்படுகிறது. அரசு பள்ளி மாணவர்கள் காரில் வந்தவரை சரமாரியாக தாக்கும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வரும் நிலையில் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு சமூக அக்கறை, ஒழுங்குமுறைகளை கடைபிடித்தல் உள்ளிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி பாலா. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.